உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபா கிச்சனில் தான் இருக்கிறேன். சுபா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு சப்பாத்தி அண்டு மஷ்ரூம் காட்டேஜஸ் செஞ்சு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டோடனே சமைக்க சொல்லிட்டாங்க வேறு. சரி ஓகே, அவங்களுக்காக ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்காக நான் செட்டிநாடு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். நாட்டு சிக்கன் இருந்தால் நல்லாயிருக்கும், கண்ட்ரி சிக்கன் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு இந்த ஒயிட்டில் காட் சிக்கனை தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அதில் தான் நான் சமைக்க போகிறேன். ஓகே, தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சிக்கன் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரினேஷனுக்காக வந்துட்டு கர்டு, கரம் மசாலா தூள், கறி மசாலா பவுடர், உப்பு, இது வந்துட்டு மேரினேஷனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பால், மஞ்சத்தூள், சோம்பு, மராட்டி மூக்கு, பிரிஞ்சி இலை, பே லீஃப் சொல்லுவாங்களே அது, க்ரீன் கார்டமும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரக சம்பா ரைஸு, சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கிறேன், எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, புதினா தழை, இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. காயெல்லாம் கட் பண்ணிக்கலாமா சிவா? வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா இதுக்கு தேர்ந்தது மட்டும் நம்ம சிக்கன் எடுங்க. சிக்கனை போட்டு தக்காளி, சிக்கனும் தக்காளியும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஹாட் வாட்டர் ரெடியாக பண்ணிக்கலாமா? ஹாட் வாட்டராக போடுவோம், சீக்கிரமாக ஆகும். தண்ணி சுட்டுட்டோம், அதுக்குள்ளே இதுவும் ரோஸ்ட் ஆகும், சீக்கிரமாக ஆகிடும். சரியா? ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடலாம். ஓகே, ஸோ சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு.
தண்ணியும் கொதி வந்துருச்சு இல்லையா, எடுத்து இதில் ஊற்றிடலாமா? ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு கொதி, இதில் தண்ணி ஹாட்டாக தான் போட்டிருக்கோம், உடனே வந்துடும். இந்த புதினா கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொஞ்சம் போடலாமா? தம் போடும்போது பாதி போட்டுக்கலாம், இப்போ மீதி போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டிருக்கோம். உப்பு வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு, தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ தண்ணிக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக தேங்காய் பால். ஓகே, ஸோ ரைத்தா ரெடி. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம எடுத்துடலாம், பிரியாணி ரெடி ஆகிடும். பாயில்டு எக்கு வித் ரைத்தா கூட செட்டிநாடு சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறீங்க. ஆக்சுவலாக கண்ட்ரி சிக்கன் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஷுபா, பட் உங்ககிட்ட ஒயிட் லெக்ன்றதுனால நான் ஒயிட் லெக் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக கண்ட்ரி சிக்கன் வச்சு பண்ணுங்கள், சரியா? ஷுபா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்து பார்க்கலாமா ரெடியாக இருக்கான்னு? ஓகே. ரெடின்னு நினைக்கிறேன். ஷுபா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி செட்டிநாடு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா பண்ணுறது மாதிரி இருக்குதா இல்லை அதோட ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குதான்றதை ஹாட் ஃபில்லட்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சமைச்சு பார்ப்பாங்க. வேண்டான்னா சொல்லிவிடுங்க, அதையும் அவங்க சமைச்சு பார்க்காம விட்டுடுவாங்க, சரியா? உங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தையில் தான் இது வந்து சமைப்பாங்களா மாட்டாங்களான்றது தெரியும். ஓகே, சஜஸ்ட் ரைத்தா வேணுமா?
இருக்க சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு மேம். எனக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்லுவாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. தேவையான பொருட்கள்: சிக்கன், தயிர், கரம் மசாலா தூள், கறி மசாலா தூள், உப்பு, தேங்காய் பால், மஞ்சள் தூள், சோம்பு, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், மிளகாய் தூள், தனியா தூள், இஞ்சி பூண்டு விழுது, சீரக சம்பா அரிசி, எண்ணெய், நெய், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, புதினா. செய்முறை: முதலில் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் தயிர், நெய், மிளகாய் தூள், தனியா தூள், மஞ்சள் தூள், உப்பு, கறி மசாலா தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது ஆகியவற்றை சேர்த்து கலந்து அதோடு சிக்கன் சேர்த்து கலந்து வைக்கவும். குக்கரில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, மராட்டி மொக்கு, ஜாதிபத்திரி, கிராம்பு, ஏலக்காய் ஆகியவற்றை சேர்த்து வதக்கி அதோடு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். பின்பு இஞ்சி பூண்டு விழுது, கலந்து வைத்துள்ள சிக்கன், தக்காளி சேர்த்து வதக்கவும். இதற்குள் மற்றொரு அடுப்பில் தண்ணீரை கொதிக்கவிட்டு அதை சிக்கனோடு சேர்த்து அதோடு புதினா, கொத்தமல்லி, உப்பு, தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விடவும். தண்ணீர் நன்கு கொதி வந்ததும் அரிசி சேர்த்து 3/4 பதம் வேகும் வரை விடவும். பின்பு புதினா, கொத்தமல்லி, கறி மசாலா தூள், கரம் மசாலா தூள், நெய் சேர்த்து மூடி போட்டு மிதமான தீயில் 10 முதல் 15 நிமிடம் வேக விட்டு எடுக்கவும். இப்பொழுது செட்டிநாடு சிக்கன் பிரியாணி தயார். ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் சிவா. ரொம்பவே என்ஜாய் பண்ண உங்க கூட குக் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அம்மா கிட்டையும் சொல்லுங்கள் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ட்ரி சிக்கனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜென்ரலாக செட்டிநாடு சிக்கன் பிரியாணினாலே சீரக சம்பா ரைஸ், அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியில் பண்ணதான் ரொம்பவே சிறப்பாக அமையும். இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற சிக்கனை வச்சு நான் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, வழக்கம் போல் ஃபீட்பேக் அனுப்புறீங்க. மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.